Hi friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு வீணா போன ஒரு மரக்கட்டையையும் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளூ பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் plaster of paris, ஒரு ஸ்பூன் க்ளூ, ஒரு ஸ்பூன் வாட்டர் ஊத்திக்கிறேன். ஆக்சுவலா அந்த வாட்டர் நிறையவே போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு plaster of paris கொஞ்சம் க்ளூ கொஞ்சம் போட்டுட்டு நான் அது ஒரு டூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த வுட் பீஸ் மேலே வந்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு திக் கோட்டாகவே கொடுத்துட்டு நான் சைட்லேயும் வந்துட்டு இதை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பின்னாடி கூட நீங்கள் இதை அடிச்சிக்கலாம், ஆனால் நான் பின்னாடி அடிக்கலை. அதுக்கப்புறம் எங்கிட்டேருந்து அக்ரிலிக் கலர்ஸில் நான் ரொம்ப பிரைட்டான கலர்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த நான் மரக்கட்டை மேலே வந்துட்டு இப்போ அடிச்சிட்ருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அடிக்காதீங்க. இந்த ஸ்பாஞ்ச் டேபர் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் தெரியாமல் வந்துட்டு இதை வச்சு பண்ணிட்டேன். இதுலேயும் ப்ரஷ்லேயும் வந்துட்டு நல்லா தான் வரும், ஆனால் ப்ரஷ்ஷை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்பாஞ்சில் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாகவே வரும். இதே மாதிரி வந்துட்டு நான் கலர்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் ஸ்பாஞ்சில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ஒயிட் டாட் அங்கங்கே வச்சுட்டு நான் ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பிரைட் கலர்ஸ் எடுத்து அதை வச்சும் நான் ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வந்துட்டு நான் இது மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் வந்துட்டு நான் கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு டூத் ப்ரஷ் வச்சு அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கோல்டன் கலர் பெயிண்டில் அதை ப்ரஷ்ஷில் எடுத்து இது மாதிரி செஞ்சிங்கன்னா அது வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் ஆகிடும். அங்கங்கே வந்துட்டு செதறின மாதிரி ஸ்ப்ளாட்டர் ஆகி அழகாக தெரியும். நான் அந்த ப்ரஷ்ஷில் அடித்தது வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருந்தனாட்டி நான் ப்ரஷ்ஷோட பேக் சைடை வச்சு இங்கே வந்துட்டு டாட்ஸ் கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் டாட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெவிகால் 10 ரூபா பாட்டில் இருக்குது இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நான் வீடியோவில் கட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு சைடு இப்படி கட் பண்ணிங்க, மேலே பார்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் கட் பண்ணணும். அதாவது ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு ப்ளஸ் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் 4 பீஸ் கிடச்சிருமா, அந்த 4 பீஸ்லேயும் வந்துட்டு நான் 2 கட் பண்ணிக்கிறேன். ஆனால் கட் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி அதை அழுத்தி விடுறேன். நீங்களும் வந்துட்டு கீழே பார்த்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் வந்துட்டு பெட்டல்ஸ் வந்துட்டு கட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஒரு கர்வ் ஷேப்பில் அதில் கட் பண்ணிக்கிறேன். இந்த இதில் கட் பண்ணும்போது நம்ம சிசரில் கட் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்துட்டு ஜாக்கிரதையாக கட் பண்ணணும். ஏன்னா மாற்றி கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 2வது பெட்டல் வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் எல்லா பெட்டல்ஸையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அழகான பூ கிடச்சிரும். நான் இதே மாதிரியே வந்துட்டு மிச்சம் இருக்கிறதுலையும் வந்துட்டு இது ஒன்று செஞ்சு வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிற பாட்டில்ஸ்லேயும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிறேன். நான் ஒரு 5 பூ செஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், ஒயிட் ஷீட் வந்துட்டு நான் சும்மா கையிலேயே தான் கிழிச்சு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்துட்டு கையிலேயே கிழிச்சிக்கிறேன். கிழிச்சதுக்கப்புறம் நான் அதில் வந்துட்டு 4 கோடு வரைஞ்சிருக்கேன். அந்த 4 கோடு வந்துட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட் 2 கோடில் வந்துட்டு நான் இப்போ எழுத ஆரம்பிக்கிறேன். ஒரு மெசேஜ் எழுதுகிறேன்.
என்ன மெசேஜ் அப்படின்னா, we love to create crafts அப்படின்ட்டு நான் எழுதுகிறேன். நான் ஃபஸ்ட் லைனில் we love to அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து வந்து செகண்ட் 2 லைனில் வந்துட்டு create crafts அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் பென் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட எழுதிக்கலாம். நான் எழுதுனதுக்கப்புறம் அது மாதிரி ஷேடிங்ஸ் கொடுக்குறேன். ஷேடிங்ஸ் கொடுக்குறப்போ நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அது எழுதியிருக்கிறப்போ கீழே வர லைன்ஸ் கிட்ட மட்டும் ஷேடிங்ஸ் கொடுங்க. இப்போ மேலே ஒரு லைன் போகும், கீழே லைன்ஸ் வரும் இல்லையா, கீழே வர லைன்ஸ்களுக்கு மட்டும் நான் வந்துட்டு திக்கன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு நான் இந்த மரக்கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் வந்துட்டு நான் ஹேங் பண்ணுறதுக்காக த்ரெட்டை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நம்ம த்ரெட்டை ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஷீட் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்துட்டு அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் ஒட்டினதுக்கப்புறம் இப்போ நான் அந்த மெசேஜ் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் இரேசரை வச்சு நம்ம போட்ட லைன்ஸ் வந்துட்டு அழிச்சிக்கோங்க. அழிச்சிட்டு க்ளூ அப்ளை பண்ணும்போது அதோட கார்னரில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம எழுதியிருப்போம் இல்லையா, அந்த லெட்டர்ஸ் கிட்ட கொண்டு போகாதீங்க. போச்சு அப்படின்னா நம்ம ஜெல் பெனில் தானே எழுதியிருக்கோம், அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால அதுக்கிட்ட போகாமல் கம்மை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒட்டிடுங்க. நான் சென்டரில் வந்துட்டு அந்த மெசேஜை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்ச பூவெல்லாம் எடுத்து இந்த கார்னரில் 3 அந்த கார்னரில் 2 அப்படின்னு நான் ஒட்டிக்கிறேன். நான் 3 பூ அந்த கார்னரில் 2 பூ அப்படின்ட்டு வந்துட்டு நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பூவையும் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் இந்த பூக்கு வேணுன்னா நீங்கள் கலர் அடிச்சுக்கலாம், நான் கலர் அடிக்கலாம். அதை தான் நம்ம கிராஃப்ட் முடிஞ்சுது. இதை வந்துட்டு நான் என் டேபிளில் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.